ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. குருவின் தாழ் பணிந்து இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துக்கிட்டு பலனடைஞ்சவங்க ஏராளமான பேர். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பதிவுகள் எல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி முகநூல் அப்படிங்கிற ஃபேஸ்புக்கில் நம்மளோட இது ரிலே ஆகிட்டுருக்கு. அதுலேயும் பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முகநூலில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவுக்கு போகலாமா? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சூரிய பகவான் பெயரவே இல்லை. ஏன்னா சூரியன், சந்திரன் எல்லா கிரகங்களும் நிலையானது தான். பூமி தன்னைத்தானே சொல்லும்போது நம்ம பூமியில் இருக்கிறதுனால சூரியன் நகர்ற மாதிரி ஜோசியத்தில் இருக்குது. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் மகர ராசியில் இருந்தார். மகர ராசியில் இருந்துட்டு இப்போ ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை சில ராசிகளுக்கு கொடுத்துருந்தார். இப்போ அவர் 13/2/2024 அதாவது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அவர் அப்படியே ராசி மாறி கும்பராசிக்கு வந்துடுறார். கும்பராசி அப்படிங்கும்போது இந்த தமிழில் பார்த்திங்கனாக்க மாசி மாதம்னாலே ஒரு பெரிய விசேஷம். என்ன அப்படின்னா, இந்த மாசி மாதத்தில் சூரியன் பிரவேசம் ஆகிற நாள் அந்த மாதம் ஃபுல்லாக விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதாவது இந்த 12 மாதமே புண்ணிய காலம்தான். உத்தராயணம், தட்சிணாயணம் 6 மாதம், ஒவ்வொரு மாதமுமே புண்ணிய காலம். அந்த வகையில் இந்த புண்ணிய காலம்ங்கும்போது இந்த மாசி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம். தை மாதம் விஷு பிரம்மனுக்கு உண்டானது, அடுத்தது விஷ்ணுவுக்கு உண்டானது, அடுத்தது சிவனுக்கு ஷடசீதி புண்ணிய காலம்னு சொல்கிறது, அது பங்குனி மாதம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ கும்பராசிக்கு சனீஸ்வர பகவான் அங்கே ஏற்கனவே இருக்கார். 2 பேரும் சேர்ந்து சில ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்க போகிறார். சில ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும். அது எந்தெந்த ராசின்னு நீங்கள் வரும்போதே பார்த்துட்டுலாம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் கும்பராசியில் 30 நாள் அங்கே இருந்துட்டு பலாபலன்களை கொடுக்க போகிறார். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானோட அற்புதமான பயிற்சி. இதுவரைக்கும் இந்த சூரிய பகவான் உங்கள் ராசிநாதன்னே உங்களுக்கு ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் ஆகுது. ஏன்னா தைரியத்துக்கே நீங்கள் தான். பயங்கரமான தைரியம். எந்த ஒரு விஷயத்திலும் என்னால் இது முடியும் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் இந்த ராசிநாதன் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா, பகைருண ரோகஸ்தானமாக்கி 6ஆம் இடத்துல இருந்தார். 6ஆம் இடம் அப்படிங்கும்போது சத்ருஸ்தானம். சத்ருக்களெல்லாம் ஜெயிச்சிங்க. அதாவது உங்களுடைய எதிரிகளே இல்லை. உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலையும் சரி, அரசியல்லையும் சரி, எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எதிரிகளே இல்லைங்கிற மாதிரி ஒரு பெரிய வீறு நடை போட்டிங்க. அதேமாரி கடன் சுமையும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கரெக்டாக ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கடன் குறைஞ்சிருக்கு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு இருக்கும் நிறையா பேருக்கு. அந்த வகையில் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த கடன்கள்லாம் கொஞ்சம் குறையும். அந்த இஎம்ஐலாம் கட்டின்னு வந்திருப்பீங்க, அதில் கடன் அடைஞ்சு ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு போக்கு உங்களுக்கு இருந்திருக்குங்க. அதேமாரி உடல் ஆரோக்கியமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்திருக்கு. ஒன்றும் பெரிய அளவில் பாதகம் இல்லை. இதுவரைக்கும் அந்த 6ஆம் இடத்துல இருந்துட்டு நிறைய நற்பலன்களை கொடுத்த சூரிய பகவான் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கலத்திரஸ்தானமாகி 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். உஷ்ணமான கிரகம் சூரிய பகவான். நல்ல கிரகம் அப்படின்னாலும் உஷ்ணம். இந்த 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால என்ன ஒரு பெரிய இது அப்படின்னா, 7ஆம் இடத்துல இருந்துட்டு ஸ்ட்ரைட்டாக உங்கள் ஜென்மராசியை பார்க்க போகிறார். 7ஆம் பார்வை. ஏற்கனவே அங்கே சனீஸ்வர பகவான் உங்களை பார்த்துட்டு இருக்கார். நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க, திடீர்னு டல் அடித்து காணப்படுவீங்க. திடீர்னு பார்த்தா உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலையும் சரி, பரபரன்னு வேலை செஞ்சுருப்பீங்க. திடீர்னு பார்த்தா அப்படியே அசந்து போய் உட்காந்துருப்பீங்க. சில நேரங்களில் உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் இப்படி இருந்திருக்கு. இப்படி இல்லாமல் ஓட்டிகிட்டு இருந்திருக்கு. அதனால தான் இந்த சூரிய பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்துட்டு நேரம் உங்கள் ஜென்மராசியை பார்க்குறதுனாலேயே உங்களுக்கு சில குழப்பங்கள் வரும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவைப்படும். அதே சமயம் 2ஆம் இடத்துல கேது பகவான் இருந்துட்டு உங்களுக்கு சில குழப்பங்களை கொடுத்துட்டுருக்கார். 8ஆம் இடத்துல இருந்துட்டு இந்த ராகு பகவானும் சில குழப்பத்தை கொடுத்துட்டுருக்கார். ஆனால் இதுக்கு ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா, ஆறுதல் என்னென்னா, 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்துட்டு உங்கள் ஜென்மராசியை பார்க்குறார். அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதனால தான் உங்களுக்கு எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் காரியத்தை நகர்த்துற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு போயின்னு இருக்குது.
இப்போ இந்த ஜென்மராசி இந்த ராசிநாதன் களத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்துக்கு வரதுனால நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். என்ன ஒன்று அப்படின்னா, நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவு. ஆனால் சில சமயம் நீங்கள் பேசுகிற பேச்சு ஒரு வில்லங்கமான பேச்சு, குதர்க்கமான பேச்சு அதெல்லாம் இருக்கிறதுனால அவங்கக்கிட்டேருந்து ஒரு சில பிரிவுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த விதண்டாவாதம், குதர்க்கமான வாதம் இதெல்லாம் கட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக வேலை செய்யணும். அதாவது மேலதிகாரிகள் உங்களுக்கு என்ன ஒர்க்கு கொடுத்துருக்காங்களோ அதை சிறப்பாக செஞ்சு அவங்கக்கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கணும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கணும், அக்கறை எடுத்துக்கணும். முதல்ல என்னால் இது முடியும் அப்படின்னு சொல்லி சிரம் தாழ்ந்தி அதை எடுத்துக்கிட்டிங்கனாலே அந்த பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னெச்சரிக்கையாக பெரியவங்களை கேட்டு ஆலோசனை பண்ணுறது, இல்லைன்னா அனுபவஸ்தர்களை கேட்டு ஆலோசனை பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக இந்த குழந்தைகள் கல்வி பயிலும் மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் கடுமையாக போராடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் கவனமாக படிச்சிங்கனாலே கண்டிப்பாக உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக வரும். சாதாரணமாக இந்த சிம்மராசியில் நிறைய பேர் அரசியல்வாதிகள் இருப்பீங்க. அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது தொண்டர்லேருந்து தலைவன் வரைக்கும் நிறைய பேர். அந்த வகையில் உங்களுக்கு பொறுப்புகள் வரும் அப்படின்னாலும் அந்த பொறுப்பெல்லாம் நீங்கள் சிறப்பாக எடுத்துக்கணும். கவனமாக எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். மற்றபடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தினந்தோறும் ஆதித்ய ஹிருதயம் சொல்லுங்க. சொல்ல தெரியாதவங்க இந்த பாட்டை கேளுங்க, இல்லைன்னா இந்த புக்கை எடுத்து படிங்க. மற்றபடி இந்த சூரிய பகவானுக்கு நீங்கள் ஆத்ம பிரதர்ஷனம் 2 தடவை பண்ணுங்கள், டெய்லி பண்ணுங்கள். பண்ண உடல் ஆரோக்கியம் உண்டாகும். மற்றபடி இந்த களத்திரஸ்தானத்தில் இந்த உங்கள் ஜென்மராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் முன்கோபம் அதிகமாகும். அதனால நீங்கள் கொஞ்சம் எந்த விஷயத்துலையும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக வாகன பயணங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி இந்த சின்ன பரிகாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் நவகிரகங்களில் உள்ள சூரிய பகவானுக்கு நீங்கள் கோதுமை கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணி நீங்கள் சூரிய பகவானுக்கு ஒரு 9 பிரதர்ஷனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட ராசிநாதன் களத்திரஸ்தானத்துக்கு சில அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.